அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். ஐயா ஆனந்த் ஐயா, ஏற்கனவே தற்குறின்னு எல்லாரும் கலாய்க்கிறானுங்க. இதில் கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா? உங்கள் பேச்சை கேட்டு அண்ணனும் 4 இடத்துல நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார்னா கடைசியில் என்ன ஆகும்? நக்கிக்கிட்டு போயிடும். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் அது பொது தேர்தலாக இருக்கலாம் அல்லது இடைத்தேர்தலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 2 இடங்களில் தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது 1996க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் கிடையாது. 1996ல் இந்த ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதன் மூலமாக இனிமே எந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் அதிகபட்சமாக 2 இடங்களில் தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. அண்ட் இந்த 2 தொகுதியிலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணணும். அந்த ராஜினாமா பண்ண தொகுதியை வந்து காலியானதை அறிவிச்சு அடுத்த 6 மாதத்தில் அங்கே வந்து பை எலெக்ஷன் வந்து நடத்தணும். ஸோ இது கூட தெரியாமல் ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் 2026ல் நான் தான் ஆட்சிக்கு பிடிக்க போகிறேன், சிஎம் ஆக போகிற ஒரு கனவுல இருக்காரு அண்ணன், அவரை கூட்டு போய் தலைவா நீ தான் தலைவா மாசு 4 தொகுதியில் நாமினேட் பண்ணு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லா இடத்துலையும் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துல கூட அவரால் போட்டி போட முடியாது. இந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இல்லை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும், டிவிகே பொதுச் செயலாளருக்கே இந்த விஷயம் தெரியலையே அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.